ரெடியா? இது என்னன்னு பாக்குறீங்களா? என்ன இவ்ளோ பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா? லைனிங் மாதிரி. ஆனா லைனிங் தாங்க இது. சாரி லைனிங். சாரிக்கு லைனிங்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே சாரி வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது எந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், எந்த மாதிரி பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்ணலாம், எந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணலாம், இந்த பிளவுஸ்க்கு எந்த மாதிரி டிசைன் ஸ்டைட் பண்ணலாம், அதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனா அதுல இருக்கிற சாரியை பத்தி கவலையே பட மாட்டோம். ஆனா சாரிக்கும் நம்ம கேர் கொடுக்கணும். சாரிக்கு தான் என்ன பண்ணணும்? சாரிக்கும் ஓரம் அடிச்சிடுவோம். குஞ்சம் போடணும்னா கடையில கொடுத்தா போட்டு தர போறாங்க. அதை விட என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா? அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஃபால்ஸ் ஸ்டிச் பண்றது. சாரிக்கு ஓரம் அடிக்கிறது எவ்வளவு முக்கியமோ ஃபால்ஸ் ஸ்டிச் பண்றதும் முக்கியம். இது ஏன் எல்லா சாரீஸ்க்கும் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணுமானா கண்டிப்பா ஸ்டிச் பண்ணலாம். நம்ம சாரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல ஃப்ளோ ஆகும். ஃப்ளோர்ல ஃப்ளோ ஆனா ஆறது தாங்க சாரிக்கே அழகு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் நம்மளுடைய கால்ல சிக்காம இருக்கிறதுக்கும், இல்ல நம்ம கொலுசுல மாட்டுறதா இருக்கிறோம், மெட்டியில மாட்டுறதா இருக்கும், இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம சாரிக்கு ஒரு கிரிப்பை கொடுக்கும், நம்ம கால்ல மாட்டாம இருக்கணுன்றதுக்காக. இதுதான் இந்த சாரியோட பாட்டம். சரிங்களா? இந்த சாரியோட இப்படி நான் கட்டினேன்னா இந்த சாரியோட பாட்டம் கீழே இப்படி போகும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து என் காலில் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, என் செருப்பில் மாட்டி நான் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபால்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இது கண்டிப்பா ஒரு கிரிப்னஸை எனக்கு கொடுக்கும். ஸோ இது எவ்வளோதான் தரையில ஃப்ளோ ஆனாலுமே சாரி என் காலில் அது மாட்டாது. இது ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றது. ஃபால்ஸ் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி சாரி கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க காலில் மாட்டுறது, உங்க குலுசுல மாட்டுறது, இந்த மெட்டியில மாட்டுறது, இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது கண்டிப்பா. சாரி நல்லா வெயிட்டா தானே இருக்கு, என்னோட பார்டர் நல்லா ஹெவி வெயிட்டா இருக்குது, ஸோ நான் ஸ்டிச் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் நீங்க கண்டிப்பா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பா வேஸ்ட் ஆகாம இருக்கும்.